மறுபடியும் நம்ம மைக்கு ஒரு வருஷம் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். கேமரா போட்டாச்சு. ஆக்சுவலாக இப்போ நம்ம பல்லடத்துக்கிட்ட வந்துட்டோம். இனி பல்லடம் ரீச் ஆகலை, பல்லடத்துக்கிட்ட வந்துட்டோம். இடையில காலையில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஒரு 1/2 மணி நேரம் என்னமோ நினைக்கிறேன். கிட்டத்தட்ட அது அந்த வீடியோ போட்டுட்டு கரெக்டாக கொஞ்சம் தூரத்துலேயே மழை வந்துருச்சு. மழை பிடிச்சி வீசுச்சுங்க, மணி ஒரு 5 மணி இருக்கும். 5 மணிக்கு பிடிச்ச மழை கிட்டத்தட்ட இவ்வளோ நேரம். பழனி ஒட்டஞ்சத்திர மணி இப்போ 9:30 வரைக்கும் மழை தான். இப்போ இவ்வளோ நேரம் 9 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக மூட்டமாக ஒரு மாதிரி பனியாக இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் வெளிச்சம்லாம் வந்ததுக்கப்புறம் தான் மறுபடியும் நான் கேமராவெல்லாம் மவுண்ட் பண்ணி செட் பண்ணி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக மைக்கெல்லாம் நனைஞ்சிச்சு. நான் பேசுறது எந்த அளவுக்கு கிளாரிட்டியாக கேட்குங்கிறது எனக்கு தெரியல. இருந்தாலும் நான் வீடியோ போடுறேன். இந்த வீடியோ முதல்ல ஃபஸ்ட்டு நான் பார்க்கணும். நான் பார்த்ததுக்கப்புறம் தான் எவ்வளோ கிளாரிட்டியாக இருக்கே இல்லைன்னு தெரியுமா. அவள் பின்னாடி பேக்கு வேறு பார்க்கணும், சாஞ்சிருதா வைக்கிறதா அதையும் தொட்டு பார்த்துக்கணும். அவினாசி வரும்போது கோயம்புத்தூர்லேருந்து இங்கே இடையபுரம் வரும்போது அவினாசி பாளையம் வழியாக வந்தேன். இப்போ நான் போகும்போது இந்த தாராபுரம் வழியாக இந்த போகிறேன். இது கொஞ்சம் ரோடு ஃபஸ்ட்டுலாம் போடாமல் இருந்தாங்க, இப்போ கொஞ்சம் ரோடு போட்டாங்க. இடையில சின்ன இது இருந்துச்சு. ஆனால் போன டைம் ஒரு டைம் விருதுநகர் வந்தேன், அந்த மாதிரி அந்தளவுக்கு மோசமாக இல்லை. இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, ஏதோ ஓட்டிகிட்ருக்கேன். நான் கிட்ட ஒரு 5 மணிக்கு போட்டது ரெயின் லைனர்ஸு இன்னும் கழட்டல. ஏன்னா எங்கே மழை பெய்யுது, இடையில 2-3 இடத்துல சரி கேமரா மாட்டிடுவோம் அப்படின்னு நினச்சேன். அப்படி நினைக்கும் போது அங்கங்கே மழை பிடிச்சி வீசிடுச்சு. இப்பவும் பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே பாருங்க அப்படியே மேகமூட்டமாக இருக்குது, கருங்கும்முன்னு இருக்குது மழை. பைக்கில் பெட்ரோல் ஒரு இருக்குது. இது வரைக்கும் வீடு வரைக்கும் போயிடும் நினைக்கிறேன். பல்லடத்துக்கு இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் டு 15 கிலோமீட்டர் தான் வரும். இடையில வீடியோ கேமரா மாட்டோம்னு நினச்சேன், பட் முடியல. மழை இடையிலலாம் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா சின்ன தூரில் தான் பரவாயில்ல, சப்புன்னு அடிக்குது மழை. எங்கே போயிட்டு நம்ம கேமரா எடுத்து மாட்டி ரொம்ப கஷ்டம். மாட்டினாலும் திருப்பி கழட்டணும். ஷூவெல்லாம் நாஸ்தியாகி போச்சு. ஷூவெல்லாம் தண்ணி உள்ளே எவ்வளோ தண்ணி ஊற்றுதுன்னு தெரியல. கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது. இப்போ நான் இப்போ ஒரு 1/2 மணி நேரமாக ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கேன். கண்டினியூஸாக 1/2 மணி நேரமாக எந்த ஒரு மழையும் வரல. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1/2 மணி நேரத்துக்கு ஒட்டே மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருந்துச்சு. இடையிலலாம் சொல்லி மாயமுள்ள இந்த ரோடு போட்டாங்கன்னு இடையில ஒரு சின்ன இது. அந்த வழியாக போனால் டக்குன்னு போயிடலாம், டைம் சேவு. இந்த வழியாக போனால் கிலோமீட்டர் சேவு. இப்போ நான் பார்த்த வரைக்கும் இப்போ இந்த ரோட்டில் வந்து ஓரளவுக்கு ஓட்டலாம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஓரளவுக்கு போட்டாங்க, சின்ன இது தான். ஒரு ரைடர் எனக்கு முன்னாடி போனார், Yamaha R15ல் ஸ்பீடாக போனார். இப்போ அங்கே நின்று நம்மளை மாதிரி தான் பின்னாடி பேக் அப்பப்போ கட்டிகிட்டு இருப்பார் போல் இருக்கு. பின்னாடி பேக் அந்தளவுக்குலாம் ரொம்ப க்ரிப்பாக கட்ட முடியாதுங்க, ஏன்னா ஒரு பேலன்ஸ்டாக இருக்கிறது இல்லை. நல்லா நம்ம பார்த்து தான் பண்ணணும். நல்ல மழை. ஒட்டஞ்சத்திரம் திண்டுக்கல்லாம் கிளிச்சு. அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா வண்டி கிட்டத்தட்ட பாதி முங்கி போயிடுச்சு. அதில் ஓட்டிகிட்டு இருந்தால் அப்படி இடையில ஒரு இடத்துல வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. கரெக்டாக ஒரு ஸ்பீடு பிரேக் வரும்போது வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. செல்ஃப் அடிக்கிறேன், அடிக்க மாட்டேங்குது. ஐயோ பயந்துட்டு அச்சோ அப்படின்ட்டு அப்புறம் பார்த்தா கொஞ்சம் ஆன் ஆயிடுச்சு. அப்படியே ரேஸ் பண்ணி கொஞ்சம் ஸ்டக் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அப்படியே விட்டு எடுத்துச்சு. தண்ணிக்கு உள்ள போயிருக்குமோ தெரியல. அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி வண்டி ஓட்டிகிட்டு வந்துட்டேன். ரெயின் லைனரை கட்டணுன்னு தான் ஆசை. சப்போஸ் ஏன்னா ரெயின் லைனரு ஜாக்கெட்டுக்கு மேலே கூட இந்த போட்டுக்கலாங்க ரெயின் லைனரு. ஆனால் ஃபேண்ட்டு மாட்டுறக்குள்ளேயும் ஷூ வேறு கழட்டாக மாட்டேன்னா அதுக்கு ஒரு போதும் ஆயிடுச்சு காலையில். ரீச் ஆகிட்டோம் பல்லடம். அப்பா பார்த்தா தான் கொஞ்சம் நிம்மதி வருது. பல்லடம் வந்து அதுலேருந்து கோயம்புத்தூர் 10 மணிக்குள்ளே போயிடலான்னு பார்த்தேன். நான் கோயம்புத்தூருக்கு 4:30 மணிக்கு எடுத்தேன். 6 மணி நேரம் 5.5 மணி நேரம் கணக்கு அப்படி போயிடலான்னு பார்த்தேன். எனக்கு கொஞ்சம் ஷார்ட்டஸ்ட் ரூட்டாக தான் பிடிச்சி வந்தேன். மழை பெஞ்சதுனால நம்மளால் என்ன சொல்கிறது, நிறைய இடத்துல நிப்பாட்டிட்டேன் நான். முடியல நம்மளால். பகலில் மழை பெஞ்சா ஓட்டிடலாம், நைட்டு மழை பெய்யும் போது உங்களுக்கு ரோடில் குண்டு குழி எதுவுமே எங்கே இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. கரெக்ட் பண்ணிக்குவோம், பொசிஷன் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்குவோம். இந்த பொசிஷன் கரெக்டாக இருக்குன்னு தெரியல. மைக்கை வேறு ஆக்சுவலாக கேமராவை கழட்டி வச்சிட்டேன், மைக்கு கழட்டி வைக்க விட்டுட்டேன். ஏன்னா உள்ளே அந்த மைக்குக்கெல்லாம் உள்ளே அந்த ஒயர்லாம் போட்டு ஹெல்மெட்டுக்குள்ளே இது பண்ணியிருந்ததுனால பண்ண முடியல. சரி பார்த்துக்கலாம். இங்கிட்டு பாருங்க மழை பேஞ்சிருக்கு, ஆனால் அந்தளவுக்கு பெய்யலை. ரோடு பாருங்க பளிச்சுன்னு இருக்குது. அங்கே பாருங்க மழை அடிச்சு ஊற்று கிளியும் கிழிச்சிச்சு. பின்னாடி வேக வேறு பார்த்துக்கணும். அப்பப்போ கொஞ்சம் டிராஃபிக் ஆயிடுச்சு. இந்த டிராஃபிக்கில் தான் அவாய்ட் பண்ணிட்டு ஓட்டணும்னு பார்த்தேன், முடியாமல் போயிடுச்சு.
40 கிலோமீட்டர் கோயம்புத்தூருக்கு. 40 கிலோமீட்டர் போயிடும் நினைக்கிறேன். நம்ம வண்டி போயிடும். ட்ரையில் போட்டு நிப்பாட்டக்கூடாதுன்னு பார்க்குறேன், வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா நம்ம டக்குன்னு பெட்ரோல்லாம் இப்போ வண்டி நிப்பாட்டுறோம், டக்குன்னு எங்கேயாவது போனால் அவசரத்துக்கு பெட்ரோல்லாம் போட்டு போகிறது கிடையாது. நிப்பாட்டமோ நிப்பாட்டுவோம், கொஞ்சம் தூரம் போயிட்டு பெட்ரோல் போட்டுக்கோன்னு நினைப்போம். நம்ம வெளிச்சமாக தான் இருக்குது ரோடு, கொஞ்சம் மழை பெய்யாது. சிட்டிக்குள்ளே போடுறேன் பகலில் முதலாக வீடியோ. நல்ல மழை சான்ஸே இல்லை. கரெக்டாக ஒரு 8:30 மணி இப்போ தான் ரீசெண்டாக கூப்பிட்டு பேசினேன் வீட்டில். அங்கே மழையான்னு கேட்டால் அங்கே மழையே இல்லை. நாங்கள் என்ன ஆச்சரியம். இடையில ஒரு பெல்ட்டு மட்டும் ஒரு 4 மணி நேரம் மழை பெஞ்சிருக்கு. ஷூவெல்லாம் நாரி போச்சு, ஷாக்ஸ் எல்லாம் தண்ணிக்குள்ளே குடமாக தண்ணி இருக்கும் போல இருக்கு. நம்ம ரெயின் லைனரோடையே போயிடுவோம் அப்படியே வீட்டுக்கு. இதை கழட்டிட்டு திருப்பி எங்கேயா மழை பெஞ்சதுன்னா அதை மறுபடியும் நிப்பாட்ட முடியாது. நான் முறையாக பேக்கை கட்டிட்டு பைக்கை ஓட்டுறேன்னா அதனால் எனக்கு அந்தளவுக்கு தெரியல. ஒரு அவுட்ரு போய்க்குவோம், சிட்டி விட்டு கொஞ்சம் வெளியில் போனதுக்கப்புறம் அந்த வேலையை பண்ணுவோம். இங்கிட்டு ஜர்க்கின் மழை வந்துரும்னு போடுறாங்க, நம்ம மலையெல்லாம் கிராஸ் பண்ணி வந்திருக்கோம். நான் லேட்டாக கிளம்புனதுக்கு காரணமே கொஞ்சம் நல்லா வெளிச்சமாக இருக்கும், நல்லா வீடியோ எடுக்கலாம் கேமராவில் அப்படின்னு நினச்சேன். நிறைய இடம் சூப்பர் இடமா இருந்தது. ஆனால் மழை, மொபைலில் கூட ஒரு 2 வீடியோ தான் எடுத்தேன் நான், ஆனால் எடுக்க முடியல. ட்ரை பண்ணாமல் எடுக்கல, வண்டி நிப்பாட்டி அப்படியே கொஞ்சம் வியூ அப்படியே எடுத்தேன். மழை என்ன மழைங்க. ட்ரெயின் லைனரோடையே போயிடுவோம், சேஃப் நமக்கு. சிட்டிப்பாளைய மறுமிச்சம் வட்டி. சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுனால டக்குன்னு பெட்ரோல் கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அவுட்ருன்னா தெரியல. சூப்பரான வியூ. இன்றைக்கெல்லாம் செமையாக என்ஜாய் பண்ணி ஓட்டினேன். மலையில் ஓட்டினாலும் செமையாக என்ஜாய் பண்ணி ஓட்டினேன். ஆனால் வீடியோ தான் எடுக்க முடியல, ஒன்றும் பண்ண முடியாது. சொல்ல தான் முடியும் நம்மளால். இங்கே அவுட்ரு போய்க்கணும்னு பார்க்குறேன். நான் சொல்ல முடியாது. சப்போஸ் நம்ம 4:30 மணிக்கு வண்டி எடுத்ததுக்கு பதிலாக 1 மணிக்கு வண்டி எடுத்தோம்னா நம்ம வண்டியை போட்டு நின்றுட்டு தான் இருக்கணும். ஏன்னா மழை அந்தளவுக்கு மழை. நம்ம தான் மலையில் இருட்டில் ஓட்டவே முடியாது. ஓரளவுக்கு ஓட்டலாம், அட்டி கிழிச்சிக்கிட்டு இருக்கு. எப்படி ஓட்டுறது என்ன தெரியுது, ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. வைசர் போட்டிருக்கோம், ஹெல்மெட்டில் லைட்டு போடுறோம். லைட் எவ்வளோ தூரங்க ஃபோக்கஸ் பண்ணுவோம். காருக்காரங்களே நான் நிப்பாட்டுற ஒரு இடத்துல காஃபி சாப்பிட அவங்களே ஒரு பக்கம் நிப்பாட்டிட்டு தான் போகிறாங்க. நிப்பாட்டி வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் போகிறாங்க. அப்போ நம்மளாம் ஏமாத்துறோம். இந்த இடத்துல பைக்கை நிப்பாட்டிடுவோம், நிப்பாட்டி கட்டுவோம். கரெக்டாக இருக்குன்னு பார்ப்போம். ஆமாம், சாஞ்சிருச்சு, நல்லாவே சாஞ்சிருச்சு. வெயிட் கீழே தான் சரியான வெயிட்டாக இருக்கு. இன்னொரு டைப் இது போட முடியுமான்னு பார்ப்போம். மாற்றி பண்ணிட்டேன்னா ஒன்று போட்டு இன்னொரு டைம் ஒன்று போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். ஒரு எதிர்பார்ப்பு, பார்ப்போம். பெரிய இந்த கவர் இருந்தனால தப்பிச்சேன். வெயிட்டு கீழே இருக்கிறதுனால
ஷப்பா. வியூ செமையான வியூ தான். காலையிலேயே கொஞ்சம் நல்லா கட்டியிருக்கலாம். grip-ஆ இருக்கு. தெரிஞ்ச அளவுக்கு கட்டியிருக்கோம். போவோம். காலகாலத்தில் ஊருக்கு போய் சேருவோம். இப்போதான் இருக்கு, கையை வச்சு பார்த்துட்டு இருந்தாலும். பார்ப்போம். பெட்ரோலு அப்படி இல்லைன்னா சிட்டிக்குள்ளே பெட்ரோல் பங்க்குக்காக பஞ்சம், ஏகப்பட்ட பெட்ரோல் பங்க் இருக்குது, அங்கே போட்டுக்க வேண்டியதான். மணி பாருங்கள் 10 மணி ஆச்சு. இன்னும் ஒரு மாதிரி மேகமூட்டமாக தான் இருக்குது, மழை வர மாதிரி இருக்குது. எங்கேயாவது மேகமூட்டம், அங்கெல்லாம் பனி மூட்டம். 38 கிலோமீட்டர் இருக்குது கோயம்புத்தூருக்கு. 1 லிட்டரு தேர்ந்தால் போதும். 1 லிட்டரு டு 1.5 லிட்டரு பெட்ரோல் இருந்தால் போதும். 1.5 லிட்டரு கூட இல்லாமையாக இருக்கும். கிட்டத்தட்ட பாதிக்கு கீழே இப்போ தான் ஒரு பாயிண்ட் கம்மியாக இருக்குது. அப்படியே போயிடும். நோ தலைவரே, நோ தலைவரே, டப்புன்னு கிராஸ் பண்ணிடாதீங்க. மணி இப்போ 10. ஒரு அரை மணி நேரத்தில் போகலாமா தெரியல, எனக்கும் தெரியல. சோலோவாக ஓட்டும் போது நிறைய இடத்துல நம்ம நிற்கணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த பாட்டு கன்வீனியன்ட்டாக இருக்குன்னா நம்ம மைண்டு கையை ஒரு பக்கம் நம்ம ஏதோ ஒரு ஆக்டிவில் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் பில்லியன்ஸ் அப்படி கிடையாது. பின்னாடி உட்காடுறவங்க அவங்களுக்கு சும்மா அப்படியே உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். மூளை ஆக்டிவ் அதனால அங்கங்கே வண்டி நிப்பாட்ட சொல்லுவாங்க, வாங்க காஃபி சாப்பிட்லாம். அது ஒரு காரணம். காஃபி சாப்பிட்றவங்க அடிக்கடி காஃபி சாப்பிடுவாங்க. பட் அவங்களுக்கு எந்த ஒரு ஆக்டிவும் இல்லை. பின்னாடி உட்காந்துட்டு ஏதாவது சும்மா தான் உட்காந்துருக்கேன். நம்ம பாருங்க பைக் ஓட்டிகிட்டு இருக்கோம், மூளை ரோடை பார்த்துட்டு இருக்கிறது, வேலை செஞ்சுட்டு கொஞ்சம் ஒரு காஷியஸாக இருக்கும் நமக்கு. அவங்க அப்படி இல்லாதனால பின்னாடி உட்காந்துட்டு இருந்தால் போதும் அப்படின்னு பார்ப்பாங்க. அதனால் அவங்க அடிக்கடி வண்டி அவங்களுக்காண்டி நம்ம வண்டி நிப்பாட்டுற மாதிரி இருக்கும். நான் என் நண்பர்களோட லாங்கெல்லாம் ரைடு போகும்போது நான் அடிக்கடி நிப்பாட்டியிருக்கேன் வண்டியை. நிப்பாட்டியிருக்கேன். சில நேரத்தில் நான் ஓட்டுறேன் கூட வண்டி அப்படின்னு கேட்பாங்க. அதனால ஏன்னா அவங்களுக்கு ஆக்டிவ் இல்லை, அவங்க ஒன்றும் பண்ண முடியாது. ஹிமாலயன் பில்லியன்ஸுக்கான கம்ஃபர்ட்டான பைக் கிடையாது, ரைடர்ஸ்க்கான கம்ஃபர்ட்டான பைக் தான். ஆனால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏதோ பகலில் வீடியோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் வெளிச்சத்தில். அது சிட்டிக்குள்ளே தான் எடுக்கணும்னு நமக்கு இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும்? எடுப்போம். சிட்டிக்குள்ளனாலும் சரி, எங்கேனாலும் சரி, மளிகை கடை போனாலும் சரி, வீடியோ எடுப்போம். நான் நினச்சேன் அங்கே மழை பெஞ்சிட்டு நம்ம ஊருக்கு வரும்போது சும்மா வெயில் கொளுத்து அப்படின்னு நினச்சேன். கொளுத்துச்சுன்னா அப்படியே எல்லாம் காஞ்சிரும். மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹெல்மெட்டு, ஜாக்கெட்டு, பேண்ட்டு கூட கவலை கிடையாது. ஷூ தான் நல்லா நனைஞ்சு தண்ணி உள்ளே போய் காயறதுக்கான ஒரு ஆப்ஷனே இல்லாத மாதிரி போயிடுச்சு. கோயம்புத்தூர் 25 கிலோமீட்டர், மேட்டுப்பாளையம் 62 கிலோமீட்டர், குன்னூர் 92 கிலோமீட்டர். ஊட்டி போன ஃபேமிலியோட பைக்கில். ஆனால் அப்பவும் பார்த்தீங்கன்னா கேமரா மாட்டேன். வைசரை க்ளோஸ் பண்ணிடுவோம்.
நாளாக வச்சுக்கக்கூடாது லாங் போகிறதுக்கு. பட்டு லாங்னா போயிட்டு 1 day 2 day ஆகிற மாதிரி வச்சுக்கூடாது. காலைல போயிட்டு நைட்டு வர மாதிரி நல்ல நல்ல ஸ்பாட்டெல்லாம் இருக்குது. எங்கே அதையும் நானும் வருஷக்கணக்கில் பார்த்து வச்சு தான் இருக்கேன். எங்கேயும் போக முடிய மாட்டேங்குது. இனிமேல் போகணும். போயிட்டு காலைல போனால் நைட்டு வர்ற மாதிரி, நைட்டு இல்லை சாயங்காலம் வர்ற மாதிரி. இனி அடிக்கடி பிரேக் அமுத்தணும். நம்ம சிட்டிக்குள்ளே வந்துட்டோம். பார்ப்போம். ஒரு 100 ரூபாய்க்கு வேணால் பெட்ரோலில் போட்டுக்குவோம். போய் நிப்பாட்டிக்குவோம். நைட்டோட நைட்டாக போயிடலான்னு பார்த்தேன். வெளிச்சம் வரக்கு முன்னாடி ஃப்ரீயாக இருக்கும். ஒரு டப்பு டப்பு டப்புன்னு போயிடலாம். பகலில் தான் நம்ம போகணுன்னு நமக்கு இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும்? ஆக்சுவலாக 1 மணிக்கு வச்சு கிளம்புனான்னா என்னால் போயிருந்துருப்பேன். வீட்டில் அவங்களும் சொல்கிறாங்க, எல்லோரும் சொன்னாங்க. சரி மழையும் வந்திருக்கு. நம்ம இப்போ உள்ள கிளைமேட்டை பார்த்து நம்ம யோசிக்கிறோம் இங்கே. ஆனால் அங்கேருந்து வர்றதுக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆகணும்னு எனக்கு தான் தெரியும். என்ன மழை! நம்ம பரிதாபங்கள் கோபி சுதாகரன் இருந்தார்னா, அவர் நம்பர் கிடச்சார்னா, நான் ரைடர்ஸ் லாங்கிலிருந்து ஓட்டிகிட்டு வந்து சிட்டிக்குள் படும் பரிதாபங்கள் அப்படின்னு போட்டு ஒரு வீடியோ போட சொல்லணும். லாங் ஃபுல்லாக ஓட்டிகிட்டு வந்துடுவோம். சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு படுறா பாடு இருக்கே. அந்த மாதிரி அவர்கிட்ட ஒரு வீடியோ போட சொல்லணும். லாங்கில் ஓட்டி கொண்டு வந்து ரைடர்ஸ் சிட்டியில் படும் பாவங்கள் பரிதாபங்கள் சம்திங் எல்ஸ். நம்மளுடைய பெட்ரோல் முள் சிவப்பை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. வீடியோ எப்படி எடுக்குன்னு தெரியல. கவுண்டமணி ஒரு படத்தில் ஜோக்கில் வரும். ரீசெண்டாக இப்போ ட்ரெண்டிங் வச்சு, என்னடா நீங்கள் 4 காசு வந்துட்டா போதும், கைக்கு க்ளவுஸு, காலுக்கு ஷூவு, தலைக்கு தொப்பி போட்டு நீங்கள் பண்ணுற அலப்பறை இருக்கேடா அப்படின்னு போட்டு ரைடிங் அந்த பசங்களை பார்த்து ஒரு மாதிரி வீடியோ போட்டிருந்தாங்க. அது செமையாக இருந்துச்சு. ஏன்னா இப்போ வெளியிலேருந்து பார்க்குறவங்களா அப்படி தான் நினைப்பாங்க. என்னடா இது பைக் வச்சுருக்கேன், ரைடிங் கியர்ஸ் போட்டிருக்கேன், ஹெல்மெட்டு, கேமரா ஆள்றாங்க நினைப்பாங்க. ஆனால் அதை வாங்குறதுக்கு ஒவ்வொருத்தரும் படுற பாடு இருக்கே. ஒவ்வொருத்தரும் அம்மா அப்பாவை போட்டு நச்சரித்து வாங்குவான். ஒவ்வொருத்தர் சம்பாதிக்காத சரி இதை வாங்கணுங்கிற ஆசையில் மற்ற வீட்டு செலவு கொஞ்சம் இது பண்ணாமல் அதை போட்டு வாங்குவான். நான்லாம் ரொம்ப நான் பிஸ்னஸ் பண்ணுறேன். கொஞ்சம் கஷ்டப்பட்டு நான் வாங்குறதுக்குமே கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வாங்கினேன். ரொம்ப வாங்கலை. ஃபஸ்ட்டு ஒரு ரைடிங் ஜாக்கெட் வாங்கினேன். அது வாங்கி முடிச்சு 1 வருஷம் கழிச்சு பேண்ட்டு வாங்கினேன். அதுக்கப்புறம் ஒரு 4-5 மாதம் கழிச்சு கேமரா வாங்கினேன். ஷூ வந்து ரைடிங் ஷூஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 4000-5000 வந்துருந்துச்சு. கடையில் போய் கேட்டாலும் அந்த ப்ரைஸ் தான் சொன்னாங்க. யூடியூப்லலாம் உட்காந்து சர்ச் பண்ணி அது ஒரு பிராண்டை கண்டுபிடிச்சி அது அமேசானில் ஆர்டர் போட்டேன். 1400 ரூபாய்க்கு ஆர்டர் போட்டு எதில் மிச்சம் பண்ணலான்னு பார்த்து வாங்கினேன். ஏன்னா இதுவே ஒரு அமௌண்ட் ஆயிடுச்சு பாருங்கள். பைக் எடுக்கிறோம், ஷூவு, ஹெல்மெட்டு, கேமரா, கியர்ஸு, நம்ம பெட்ரோல் செலவு, நம்ம போய் சாப்பிட்ற செலவு. இப்போ ஊருக்கு போகிறோம், தெரிஞ்ச வீடு இருக்குது, மாமா வீடு இருக்குது, அங்கே இருக்குன்னா பிரச்சனை கிடையாது. நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், டூரிசம் மாதிரி போகிறோம், அங்கே ஸ்டே பண்ணுறோன்னா அப்போ அங்கே ஒரு தனிப்பட்ட செலவுகள், உடல் அலைச்சல் எல்லாத்தையும் பார்க்க வேண்டியது இருக்குது. அதனால் சம்பாதிக்கணும், நல்லா சம்பாதிக்கவும் செய்யணும். ரொம்ப போட்டு டக்குன்னு எல்லாத்தையும் போட்டு அதில் போட்டு முடக்கிடவும் கூடாது. முடிஞ்சால் இதெல்லாம் பைக் இஎம்ஐ கிடைக்கிற மாதிரி இதெல்லாம் இஎம்ஐ கிடச்சா இது இஎம்ஐக்கு வாங்கிக்கிங்க. பெருசாக வாங்க வேணாம், சின்ன பட்ஜெட்டில் போட்டு வாங்கினாலே போதும். பைக் எடுத்துகிட்டு 10 ட்ரிப், மாதத்துக்கு ஒரு 6 நாள் 7 நாள் வெளியில் போகிற மாதிரி இல்லாமல் ஏதோ சின்ன சின்ன ட்ரிப்பு மாதிரி போகிற நம்ம ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்குன்னு வச்சுக்கணும். அவ்வளோதான். அதோட போதும். நமக்காக, யாருக்காகவும் இல்லை. அவன் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது கவலை கிடையாது. நமக்காக, நம்ம மைண்டு ரீஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக, நம்மளுடைய ஆசைக்காக நம்ம ஓட்டிக்கிறோம். இப்போ நான் ஓட்டிகிட்டு வந்தால் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ஃபீலிங் சூப்பர். இப்போ வீட்டுக்கு போயிட்டு டயர்ட் ஆகுமா, அது உடம்பு வலி இருக்குமா, அது என்னங்கிறது 2வது விஷயம். பட் மைண்டு எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது அதுதான் பார்க்கணும். சூப்பராக இருக்குது மைண்டு, உண்மையிலேயே எனக்கு சூப்பராக தான் இருக்குது. ஒரு ஆசைங்க. இதேவே நீ பொழப்பா பண்ணுவியான்னு கேட்டால் அது எனக்கே தெரியாது. ஏன்னா நமக்கு இன்னொரு பொழப்பு இருக்குது. ஒரு இன்ட்ரெஸ்ட் தான். பைக் எடுக்கிறோம், சுற்றுறோம், ஒரு ஜாலி, போகாத இடங்களுக்கு போகிறோம். சந்தானப்படுத்த வர காரணம் எவனோ இவன் ஆள் மனசுக்குள்ளே போய் நடிச்சு இவனை ஒரு ரைடர்னு நம்ப வச்சுருக்காங்க. அதனால தான் இப்படிலாம் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி ஆகி போயிருக்கு. அப்படி எனக்கு அப்பப்போ நினைப்பேன்,
இதெல்லாம் நான் அந்த மாதிரி நான் பைக் எடுப்பேன், எஸ் வாங்குவேன், எல்லாம் ஓட்டுவேன் அப்படின்னு நானே நினச்சி பார்க்கல. பட் எல்லாமே ஒரு காலகட்டம் வரும்போது அதுவாக நடக்குது. இதை எடுத்துகிட்டு இன்னும் ஒரு வாரம் 2 வாரம் நாங்கள் போனோம். எனக்கு அது ஆசையெல்லாம் இருக்குது. பட் நம்ம சுச்சுவேஷன் எல்லாத்தையும் பார்க்கணும். நம்மளுடைய வேலையும் கிடக்கூடாது, எக்கனாமிக்கும் டவுன் ஆகக்கூடாது, நம்மளால யாரும் பாதிக்கவும் படக்கூடாது. பாப்பம்பட்டி வந்தாச்சு, அடுத்து சிங்கானூர் தான். எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 1/2 மணி நேரம் ட்ராவல் இருக்கும்னு நினைக்கிறேன், சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுனால. வீடியோ ஓடுதா இல்லையான்னு தெரியல, நான் பாட்டு பேசிகிட்டு இருக்கேன். நைட்டு என்னன்னா டக்குன்னு அந்த ரெட் கலர் லைட்டு பிளிங்க் ஆகி எரிஞ்சுது. பகலில் கண்டுபிடிக்க தெரியல. இதை எப்படி பகலில் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது யாராவது ஒரு டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். ஐ மீன் நம்ம ஹெல்மெட்டை கழட்டை பார்க்காமையே டக்குன்னு யாராவது ஒருத்தர் வந்துட்டு நீங்கள் ஹெல்மெட்டை கழட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அவங்களுக்குலாம் ஐக்யூ லெவல் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். நமக்கு அந்தளவுக்கு ஐக்யூ லெவல் கிடையாது. சிங்காநல்லூர்னாலே டிராஃபிக் தான். அது இந்த டைமில் நான் வந்திருக்கேன் பாருங்க, அது ஒன்றும் பண்ணவே முடியாது. இதே சிட்டிக்குள்ளே நம்ம வண்டி டியோ இருந்தால் டக்குன்னு பூந்து போயிடுவேன். பெரிய வண்டி இருக்கனால கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. உக்கடை வழியாக போயிடலாமா? டிராஃபிக் ஓவராக இருக்கும், உக்கடை வழியாக போயிடலான்னு பார்க்குறேன். வந்துச்சு, யோசனையாக தான் இருக்குது எனக்கே. பக்கம் பைபாஸ் ரோடு. மழை வர மாதிரி தான் இருக்கு, எனக்கு எல்லாம் மழையே பெய்யலை. இந்த கட் ரோடு விட்டோம்னா வீட்டுக்கு போகும். கட்டுக்குள்ள தான் நினைப்பாங்க, இந்த கட்டுக்குள்ள போந்துட்டு இருக்கான், நான் இப்போ தப்பாக பார்த்து வந்துட்டான் போல இருக்கு நினச்சிக்குவாங்க. பட் அதெல்லாம் கிடையாது, நம்ம வண்டி இங்கே தானே நிற்கிது, எதாவது போடணும். இன்னும் கண்டுக்க கூடாதுங்க, அடுத்த என்னமோ நினச்சி போகலான்னு விட்டுறணும்.